உற்பத்தி துறையில் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டுவதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடு பாராட்டியுள்ளது. $1 மில்லியன் ஆன்சர் என்ற பெயரில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள கட்டுரையில் 2014 மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட போது 2025க்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழிற்சாலை உற்பத்தி துறையின் பங்கை 25 விழுக்காடாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்து தற்போது வரை 16 விழுக்காட்டை எட்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் தன் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 25 விழுக்காட்டை உற்பத்தி துறையிலிருந்து பெற்று நாட்டிற்கு வழிகாட்டுகிறது என்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏடு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான், பெகட்ரான், சாம்சங், ஹூண்டாய், ஃபோர்ட், நிசான், டிவிஎஸ் மோட்டார், அசோக் லேலண்ட் போன்ற உலகளாவிய பெருநிறுவனங்களின் தொழிற்சாலைகள் அமைந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அந்த ஏடு, உலகளவில் புகழ்பெற்ற ஆப்பிள் ஐபோன்களை தயாரிக்கும் நிறுவனங்களில் 50,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் லட்சக்கணக்கான ஐபோன்களை உற்பத்தி செய்வதாக குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமாக 31,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்பாட்டில் உள்ளதை சுட்டிக்காட்டி உள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் இதுதான் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் உள்ள அதிகபட்ச தொழிற்சாலைகள் ஆகும் என்று தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 6 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருந்தாலும் எண்ணெய் அல்லாத பொருட்களின் ஏற்றுமதியில் 15 விழுக்காடு பங்கை தமிழ்நாடு வகிக்கிறது. இந்தியாவின் 41 விழுக்காடு மின்னணு சாதன பொருட்கள், 38 விழுக்காடு காலணிகள் மற்றும் 45 விழுக்காடு வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் தமிழ்நாட்டில் இருந்தே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்றும் கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. இந்த சாதனைகளுக்கு பின்னால் மாநில அரசின் தொடர் நடவடிக்கைகள் உள்ளதாகவும் 1971 திமுக அரசு சிப்காட் தொழிற்பூங்காக்களை உருவாக்கி தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பை உயர்த்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவை பொறியியல் பொருட்களிலும், சென்னை வாகன உற்பத்தியிலும், திருப்பூர் ஜவுளி உற்பத்தியிலும் சிறப்பு துறை மையங்களாக உருவெடுத்தன. கைடன்ஸ் தமிழ்நாடு மூலம் ஒற்றை சாளர அனுமதி உள்பட பல்வேறு பிரச்சனைகள், சிக்கல்களுக்கு தீர்வளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாம்சங் தொழிற்சாலையில் வேலை நிறுத்தம் நடந்தபோது அரசு தலையிட்டு விரைவாக தீர்வு கண்டதை பாராட்டியுள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏடு, அரசியல் மற்றும் நிர்வாக தலைமை தொழிலாளர் பிரச்சனைகளுக்கு சமரச தீர்வுகளை சிறப்பாக வழங்குவதாக தெரிவித்துள்ளது. 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி செயல்படும் தமிழ்நாடு உற்பத்தி துறையில் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் மாநிலமாக இருக்கிறது. ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டின் வெற்றி பாடங்களை பின்பற்றினால் இந்தியா விரைவில் உற்பத்தி துறையில் உலகளாவிய சக்தியாக உருவெடுக்கும் என்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.